ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கனமழை காரணமாக சாலைகளில் மழை நீருடன் கழிவுகளும் கலந்து பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். இதுகுறித்தான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் அருளரசன் வழங்க நாம் கேட்கலாம். அருளரசன், விரிவான விவரம். வணக்கம் ஷாம். வாலாஜாபேட்டை மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் இன்று திடீரென கொட்டி தீர்த்த கனமழையின் காரணமாக சாலைகள் மற்றும் தெருக்களில் அதிக அளவு மழை தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் வாகனங்களை இயக்க முடியாமல் முகப்புகளில் எரியவிட்டவாறு வாகனங்களை இயக்கிச் செல்கின்றனர். வடகிழக்கு பருவமழை தொடங்கிய முதல் நாள்தோறும் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை முதல் கனமழையானது பெய்து வருகிறது. மேலும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக கடந்த 18ஆம் தேதி முதல் 18 மாவட்டங்களுக்கு கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. அதன்படி ராணிப்பேட்டை மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக தொடர்ந்து கனமழையானது பெய்து வருகிறது. இதன் தொடர்ச்சியாக இன்று காலை முதலே மிதமான வெப்பநிலை காணப்பட்டு வந்த நிலையில் தற்போது வானத்தில் குளிர்ச்சியான சூழல் நிலவி காணப்பட்டதால் இன்று மாலை வாலாஜாபேட்டை மட்டுமின்றி அதனை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழையின் காரணமாக அதிக அளவில் மழை தண்ணீர் சாலைகளில் மற்றும் தெருக்களில் பெருக்கெடுத்து ஓடியதால் இருசக்கர வாகனம் முதல் கனரக வாகனங்கள் அனைத்தும் முகப்புகளுக்கு எரியவிட்டவாறு தங்களுடைய வாகனத்தை இயக்கிச் சென்றனர். மேலும் தொடர்ந்து பெய்த இந்த கனமழையின் காரணமாக பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகளின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிப்படைந்துள்ளது. ஷாம், விவரங்களுக்கு நன்றி அருளரசன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.